எல்லா விவரமும் தெரியணும்ல. அப்போ என்னப்பா இங்க பாருப்பா, வரதட்சணை நகை பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு சமக்கம் வரும் சொல்லிட்டேன். அப்பா வரதட்சணை வேண்டாம் தானே நம்ம பேசணும், கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நீ வாய முடுறா. முத கல்யாணம்னா எல்லார் வீட்லயும் எல்லாத்தையும் கேட்பாங்க. இது ரத்னாவுக்கு 2வது கல்யாணம் தானே. அதுக்குன்னு ஒரு வேலை இருக்குல்ல. அப்புறம் அப்பா வேண்டாம், தயவு செஞ்சு இப்படி எல்லாம் கேவலமா பேசாதீங்க. அப்புறம் பாத்துக்கும் சொல்லிட்டேன். டேய் நீ சும்மாறா. எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கு, சுயமரியாதை இருக்குல்ல. அப்புறம் அதுக்கு நாங்க கேட்கதான் செய்வோம். ஏங்க என்னங்க பெரிய பொல்லாத கௌரவம் இதுல? நீங்களும் நானும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? பையனுக்கு பிடிச்சிருக்கு, ரத்னாவுக்கும் சம்மதம். இதுல நடுவுல பேசுறதுக்கு நாம யாருங்க? நானு இவனை பெத்த அப்பன், நான் பேசதான் செய்வேன். சரிப்பா, பொண்ணுக்கு இப்போ 25 பவுன் நகை வச்சிருக்கோம். அறிவு ஆசைப்பட்டா என்ன கார் வேணுமோ அத வாங்கி கொடுத்துருவோம். அதனால என்னப்பா? அறிவு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கார் வேணும்? ஐயோ சிஸ்டர், இங்க பாருங்க, எனக்கு இந்த கார்ல தேவையில்ல. அந்த காரை வாங்கி நான் சும்மா ஷோக்கு தான் நிறுத்தணும். நான் வாங்குற சம்பளத்துக்கு கார் வாங்கி அதுக்கு பெட்ரோல் போட்டு அதெல்லாம் கட்டுப்படி ஆகுது சிஸ்டர். எனக்கு காரும் தேவையில்ல, ஒரு நகையும் தேவையில்ல. இங்க பாருங்க சிஸ்டர், ரத்னா கட்டின புடவையோட வந்தா போதும். சரி, உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம். நானும் உங்க அம்மாவும் சம்பந்திங்க, எங்களுக்கு செய்யற மரியாதையா இவங்க செஞ்சே ஆகணும்ல. அப்புறம் என்னம்மா? என்ன மரியாதை வேணும் நீங்க சொல்லுங்க, செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த வெங்கடேசனுக்கும் ரத்னாவுக்கும் ஏதாவது குழந்தை எதுவும் இருக்கா? சண்முகம் வேண்டாம் ப்ளீஸ், போட்டோ பாரு.